ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் 10 ஆண்டு கால முதலீடு, இன்வெஸ்டிங் ஃபார் 10 இயர்ஸ். இது எப்படி செய்யலாம்? இன்னைக்கு வாங்குற ஸ்டாக்கை 10 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல் நம்பர் 1. ஸோ ட்ரேடிங் கிடையாது. ஸோ ஒரு ஸ்டாக்கை தேர்வு செய்ய நீங்கள் ட்ரை பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன? இந்த ஸ்டாக்கை நான் 10 வருஷம் வச்சுக்க முடியுமா? அந்த அளவு தரமான ஸ்டாக்கா இந்த கம்பெனி அப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போதே 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நமக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. ஆனால் அந்த 90%ல பல கம்பெனி 6 மாதத்துக்கு வச்சுக்கலாமா, 3 மாதத்தில் பணம் பண்ணலாமான்னு யோசிச்சிங்கன்னா நல்லா தெரியலாம். ஸோ இந்த 10 இயர் ஃபில்டர் அப்படிங்கிறத ஒருத்தர் ஒரு கம்ப்ளீட் இன்வெஸ்டராக ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் 10 வருஷம் ஒரு கம்பெனியை நீங்கள் ஓன் பண்ணி அந்த கம்பெனி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாயை 2 மடங்கு ஆக்குச்சுனாக்கா, அந்த கம்பெனிக்கு கேபிட்டல் தேவையில்லைனாக்கா, ப்ராஃபிட்டையும் அந்த கம்பெனி நல்ல டிவிடெண்டாக கொடுக்க முடியும்னாக்கா, என்ன ஆகும்னாக்கா இந்த கம்பெனியில் நீங்கள் கிடைக்கக்கூடிய பயன்கள், பெறக்கூடிய பயன்கள் வெகுவாக அதிகரிக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அந்த மாதிரியான கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். என்ன வேல்யூவேஷனில் வாங்குறீங்க? 10 இயர்ஸ்க்கு ஒரு கம்பெனி ஹோல்ட் பண்ணோன்னா அந்த வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்போ நான் 2017-18 பீக் ஆஃப் த புல் மார்க்கெட்டில் ஒரு 4-5 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணேன். இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு ஷேர் கூட விற்கலை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி வாங்குற கம்பெனிஸை 5 இயர்ஸ் கழிச்சு டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஒரு நார்மல் ஹேபிட். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரே அளவு பணத்தை நான் வந்து பல டெசிஷன்ஸில் போட்டேன். கோவிட் வந்தபோது அதில் சில டெசிஷன்ஸில் பெரிய ஷார்ட் டேர்ம் ஃபால் வந்தது. சில டெசிஷன்ஸில் ஃபாலே வரல. ஆனால் நிறைய விழுந்த கம்பெனி இன்னும் அதிகமாக உயர்ந்தது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து கோவிடுக்கு முன்னாடி இந்த பிரைஸ்லேருந்து பாதி விலைக்கு வருது. அங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 9 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அதில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இன்னொரு கம்பெனி வெறும் 25% விழுந்தது. ஆனால் மறுபடியும் பழைய கோவிட் விலையில் போய் 2 வருஷம் உட்காந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 1 இயரில், தட் இஸ் 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 5வது வருஷத்தில் சடனாக அந்த கம்பெனியை அப்ரிஷியேட் ஆகுது. 3வது கம்பெனி கோவிடுக்கு முன்னாடியே இருந்த விலையை இன்னைக்கு வரைக்கும் அது அடையலை. ஆனால் நான் அதை வாங்கின அன்றைக்கே இதை வந்து நான் 10 இயர்ஸ் ஓன் பண்ண போகிறேன், 10 இயர்ஸ்க்கு எனக்கு டிவிடெண்ட் வரப்போகுதுன்ற அந்த கிளாரிட்டியில் இருக்கிறதுனால எனக்கு இது என்ன பண்ணலாம், விற்றுட்டு வேறு எதாவது வாங்கலாமா, இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இல்லை. இந்த 10 இயர் ஃபில்டர் ஒரு கம்பெனியை ஓன் பண்ண நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. நம்ம நிறைய ஹோம் ஒர்க்கும் பண்ணுவோம். அதே போல் நம்ம ட்ரேடிங் பக்கம் போக மாட்டோம். மெயினாக எனக்கு இந்த ஃபில்டர் எப்படி உதவுதுன்னா, நான் ட்ரேடிங் பக்கம் போக மாட்டேன். ஸோ நல்ல கம்பெனி வாங்கி 10 இயர்ஸ் ஓன் பண்ணணுன்ற ஃபில்டர் எனக்கு டிசிப்ளினை கொடுக்குது. அந்த டிசிப்ளின் ஏன் தேவைனாக்கா, அதுதான் எனக்கு நல்ல போர்ட்ஃபோலியோ க்ரோத்தை கொடுக்கும், ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். நாளைக்கு நம்ம நிஃப்டியோட பெட்டராக பண்ணியிருக்கோமா, BSE 500ஓட பெட்டராக பண்ணியிருக்கோமா, வேற இண்டெக்ஸோட பெட்டராக பண்ணியிருக்கோமான்ற கேள்வியே நம்ம கேட்க வேண்டிய இடத்துல வைக்காது. அந்த கேள்விக்கான விடை தேவை இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும். லாங்கர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் என்பது நாமளே விரும்பி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அந்த முடிவு எடுத்த உடனே நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியை தான் வாங்க முடியும். மேபி இன்னைக்கு அவுட் ஆஃப் ஃபேவர் உள்ள கம்பெனி வாங்கி அந்த கம்பெனி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு
ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அங்கேருந்து பீக்குக்கு போகக்கூடிய கம்பெனியை நீங்க வாங்கலாம். இன்னைக்கு பீக்ல இருக்க கம்பெனி வாங்கினா அது கீழே போய் மேலே வரணும், அதுல நமக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ண கம்பெனியை இன்னைக்கு அதிக வேல்யூ கொடுத்து 10 இயர் ஹோல்டிங்க்கு வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கம்பெனிஸ் அந்த முதலீட்டுக்கு சரி வராது அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு கம்பெனிலையும் நாம தனிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸை எடுக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ஸ்டாக்கை கரெக்டா செலக்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து 10 வருஷத்துல பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சிருந்தாங்கன்னா அப்போ 10 வருஷத்துக்கு எந்த கம்பெனியை வச்சுக்கணுன்ற அந்த கிளாரிட்டி அவசியம். 6 மாசத்துல பணம் பண்ணி அதை மாற்றி இன்னொரு கம்பெனியில போட்டு அதுல பணம் பண்ண ஹோப் பண்ணி இப்படி எப்படி பஸ் மாறி மாறி போனீங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க போனீங்கன்னாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்கா ஏதோ ஒரு இடத்துல நீங்க பஸ்ஸை மிஸ் பண்றீங்க, இல்லை தப்பான பஸ்ல ஏறிடுவீங்க. நீங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போறீங்க, ஒரே வெஹிக்கிள்ல ஜேர்னி பண்றது எப்படி, ஒரு ட்ரெயின்லயோ இல்லை ஒரு சிங்கிள் வெஹிக்கிள்லையோ ஒரு ஊரா இறங்கி இறங்கி பஸ் மாதிரி போறது எப்படி, எது மோர் எஃபிஷியன்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஜேர்னி தான் மோர் எஃபிஷியன்ட். இந்த மல்டிபிள் ஜேர்னி அதை பிரிக்கும் போது நிச்சயமா அந்த ஜேர்னி வந்து இந்த சிங்கிள் ஜேர்னி அளவு ப்ரெடிக்டபிளாகவோ ஸ்டேபிளாகவோ சக்சஸ்ஃபுல்லாகவோ அமைய வாய்ப்புகள் குறைவு. முதலீட்டு வாழ்க்கையில் அது ரொம்ப குறைவு. இந்த ஒரு புரிதல் தான் என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. நான் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கூட எனக்கு வந்து அதை ஐபிஓ பண்ணணும், உடனே அதை லிஸ்டிங் கொண்டு வரணும், இன்னொருத்தருக்கு கம்பெனியை விற்கணும், இந்த மாதிரி அவசரம்லாம் எனக்கு இல்லை. என்ன ரீசன்னாக்கா அப்படி அவசரப்பட்டு நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. பேஷன்ஸ் தான் நமக்கு நம்முடைய இலக்கை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரே கருவி, நம்ம இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஸோ பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது தான் இன்னைக்கு இன்வெஸ்டருக்கு முக்கியமான பணி. நிறைய பேர் கோவிட் கிராஷுக்கு முன்னாடி ஐடிசி வச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு பிஎம்எஸ் ஐடிசி வச்சிருந்தாங்க. கோவிட் கிராஷ்ல எக்ஸிட் பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட பாட்டம்ல 200 சொச்ச ரூபாயில. ஸோ 300 சொச்ச ரூபாயில புல்லிஷா 330 ரூபாயில இருந்துட்டு 200 சொச்ச ரூபாயில ஒரு பெரிய இன்வெஸ்டரை வித்துட்டு போகும்போது என்ன தெரியுது, அவங்களுக்கு அந்த பேஷன்ஸ் இல்லை, பிஹேவியர் இல்லை அப்படின்னு தான் தெரியுது. ஸோ எப்போ ஐடிசியை வாங்கினாலும் லோவர் வேல்யூவேஷன் தான் வாங்கணும். ஸோ நான் சொன்ன பாயிண்ட், எஃப்எம்சிஜி வாங்கணும்னா வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிங்க. எப்போ நீங்கள் தொலைநோக்க வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபலாக டெசிஷன் மேக்கிங்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த தொலைநோக்கு பார்வை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதலீட்டு சிந்தனைகள் வித்தியாசமானவை, வேறுபட்டவை. ஆனால் வணிகத்துக்கான ஒரு பார்வையுடன் நீங்கள் அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அணுகக்கூடிய விதமே வேறு. ஆனால் தொலைநோக்கு பார்வையோட சரியான தேர்வுகளை நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து வளர்ச்சி வேற எதிலையுமே கிடைக்காதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். அந்த ஒரு காரணம் தான் எனக்கு இந்த 10 இயர் ஃபில்டரை யூஸ் பண்ணணும்னு ஒரு தாட் ப்ராசஸை கொடுக்குது. மேபி இதில் சில டெசிஷன்ஸ் தப்பாக கூட ஆகலாம். அப்போ தப்பாச்சுன்னா நம்ம அந்த டெசிஷன் விட்டு வெளியே போக வேண்டியதாக வரும். ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு டெசிஷன் எடுத்துட்டு 5 வருஷம் கழிச்சு அந்த டெசிஷன் தப்புன்னு நமக்கு தோணும் போது வெளியே போக வேண்டிய ஒரு தேவை வந்தா அப்போ அந்த 5 வருஷம் நமக்கு இழப்பு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு டெசிஷன் நம்ம எடுத்தாலும். ஸோ இது மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பொதுவெளியில் சொல்லி மற்றவங்களுக்கு அந்த மிஸ்டேக் வராம பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பேச முடியாது, வாய்க்கு வந்தபடிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய கன்விக்ஷனை நாமளே எடுத்து நம்மளுடைய டெசிஷனை நாமளே பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த டெசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வெயிட் பண்ணுறதுங்கிறது ஒரு தனிநபர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து நம்ம பொதுவெளியில் செய்ய முடியாது, இதை ப்ரைவேட்டாக தான் செய்யணும். ஸோ அதைத்தான் நீங்களும் செய்யணும். ஏன்னா இது மாதிரி நீங்கள் வெளியே போய் பேசும்போது நிறைய பேர் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் வியூவை கொண்டு வந்து உங்கள் மேலே திணிப்பாங்க. அதெல்லாம் உங்களுடைய பீஸ்ஃபுல் ஓனர்ஷிப்புக்கும் உங்களுடைய கன்விக்ஷனுக்கும் நிறைய டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும். அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களை அந்த முதலீட்டிலிருந்தே வெளியேறக்கூட செய்யும். ஸோ 10 வருஷம் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 2-3 வருஷத்துல வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நீங்கள் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களால் அதை வந்து ஏற்றுக்க கூட முடியாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ரொம்பவே துவண்டு போயிடுவீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாதுங்கிறதும் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங்கர் ஹொரைசனோட யோசிக்கும் போது அதுக்கு நீங்கள் காட்ட வேண்டிய கன்விக்ஷன் வேற, அந்த கன்விக்ஷனை பில்ட் பண்ண வேண்டிய விதம் வேற. ஸோ லாங்கர் டியூரேஷனை நாம் ஏற்கும்போது லாங்கர் கெஸ்டேஷன்,
பெட்டர் சாய்ஸஸ், ஹையர் கன்விக்ஷன், ஸ்ட்ராங்கர் ப்ராசஸ் அண்ட் கிரேட்டர் பேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம இன்வெஸ்டிங்குள்ளே கொண்டு வரணும். ஆனால் இதெல்லாம் கொண்டு வந்தால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வேறு எதுலேயும் நமக்கு கிடைக்காதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஒரு இன்வெஸ்டர் அந்த இடத்துக்கு தன்னை வளர்த்து கொண்டு வந்து நின்னாக்கா அந்த இடத்துலேருந்து அவன் மேலும் உயர்வான். அந்த உயர்வு உங்களுக்கு கிடைக்கணுன்றது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். அந்த உயர்வை தேடி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.